என் தங்கப்பிள்ளையே, உன் தாயானவள் இந்த வராகி. இனியும் உன்னிடத்தில் எதையும் நான் மறைக்க விரும்பவில்லை. நாளை நான் சொல்லக்கூடிய இந்த 2 ஆண்களும் நீ பெற்ற பிள்ளையை பற்றிய ஒரு ரகசியத்தை கொண்டு உன்னை தேடி வருகிறார்கள். நிச்சயமாக இவர்கள் சொல்லக்கூடிய ரகசியத்தை நீ என்னவென்று கேட்க வேண்டும். ஏனென்றால் வருவது யார் என்று நாம் உணர்ந்துதானே ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொருவரிடமும் நம்மால் பகிர்ந்து கொள்ள முடியும். நம்மை தேடி வருகின்ற மனிதர்கள் நமக்கானவர்களாக இருக்கும் பொழுது இவர்கள் சொல்கின்ற விஷயத்தை ஒருபோதும் நாம் இல்லை என்று மறுத்துவிட முடியாது. நடக்கும் ஒவ்வொன்றையும் நாம் என்னவென்று புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட முடியாது. என்ன நடக்கிறது, நம்மை சுற்றி என்னவாக இந்த வாழ்க்கை இருக்கிறது என்பதனை எல்லாமும் யோசித்து நீ மனம் கலங்கி நிற்கும் நேரத்தில் நாம் பெற்ற பிள்ளையினுடைய வாழ்க்கை என்னவாகி இருக்கிறது என்று சொல்லி நீ கலங்கி இருக்கும் நேரத்தில் உனக்கான நம்பிக்கையோடு நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான நன்மைகளை எடுத்துச் சொல்ல வந்திருக்கிறாள் இந்த வராகி என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உனக்கு சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களும் நீ பெற்ற பிள்ளைக்கானதாக இருக்கும் பொழுது நீயும் என்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டாய் என்பதனை நான் அறிவேன். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விவகாரங்களிலும் என் பிள்ளையின் மனதில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் புரிந்து கொள்ள முயற்சி செய்வதற்கு இதுதான் காரணம். என் பிள்ளையை எளிதாக ஏமாற்றி விடுகிறார்கள். இன்றிருக்கின்ற குழந்தைகள் எல்லாமும் அதிக விவரத்தோடு இருப்பதாக தன்னை தானே நினைத்து கொண்டு பல தவறுகளை செய்து விடுகின்றார்கள். அவசரப்பட்டு இவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி வரும் நாட்களில் உனக்கு நிச்சயமான ஒன்றை நிறைவாக கொடுத்து உதவும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எது நடந்தாலும் வராகி நான் இருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று எடுத்துக்கொள்வாய் அல்லவா? உன் தாயானவளினுடைய அன்பு உனக்கு நீ போதும் போதும் என்று சொல்கின்ற அளவில் உன்னை தேடி வந்து உன்னை வலிமைப்படுத்தி கொண்டிருப்பது போல நாளைய புதன்கிழமையினுடைய விடியல் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும். நீ பெற்ற பிள்ளையை பற்றி உனக்குள் இருக்கும் கருத்துக்களும் இவர்களுக்குள் இருக்கும் கருத்துக்களும் வித்தியாசமானதாக இருக்கின்றது. அப்படியானால் உன்னுடைய மனதில் உன் பிள்ளையை பற்றிய கருத்துக்கள் சற்று மோசமானதாகத்தான் இருக்கிறது. ஆனால் இவர்களிடத்தில் அது அப்படியே எதிர்மறையான விஷயமாக இருக்கிறது. அப்படி இவர்கள் சொல்ல நினைப்பது என்னவாக இருக்க முடியும்? என் குழந்தையே, முழுக்க முழுக்க நன்மைகளை பற்றித்தான் இவர்கள் பேச வருகிறார்கள். இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் சரியாகவே எடுத்துச் சொல்லத்தான் இவர்கள் வருகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடந்துவிட்ட பல விஷயங்களையும் உன்னை தேடி வரும் பல உண்மைகளையும் நிச்சயமாக நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரமும் எந்த சூழ்நிலைகளையும் எப்பொழுதும் போல நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். தெய்வம் நினைத்துவிட்ட பிறகு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு இந்த வராகி நான் இருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதுமே முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் வருகின்ற நேரங்களை நீ உருவாக்கும் ஒவ்வொரு தருணங்களையும் நிச்சயமாக செதுக்கிக் கொண்டே இரு. ஏதாவது ஒரு நிலையில் உச்சகட்ட வெற்றியை நீ உறுதியாக பெற்று விடுவாய். உச்சகட்ட மகிழ்ச்சியை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதையே வேண்டி நின்றாலும் தீமைகளை உனக்கு பரிசாக கொடுக்கின்ற இந்த மனிதர்கள் வாழும் காலத்தில் நீ கெடுதலை செய்து பார், நிச்சயமாக உன்னை பார்த்து பயப்படுவார்கள். அதுதான் உண்மையும் கூட. என் குழந்தையே, எதுவானாலும் சரி, நாம் நம் நிலையை மாற்றக்கூடாதல்லவா? நாம் எப்பொழுதும் சரியான விஷயங்களைத்தான் செய்ய வேண்டும் அல்லவா? நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக முன்னிறுத்த வேண்டும் அல்லவா? என்ன நடக்கிறது என்பதை எல்லாமும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எதிலுமே நம்முடைய விருப்பங்கள் எல்லாமும் சரியாக நடக்க வேண்டும் என்பதற்காகவும் எல்லா விஷயங்களையும் ஓரிடத்தில் நாம் தேக்கி வைத்து அந்த விஷயங்களுக்கான பலனையும் பெற முடியும் என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, எதையுமே காத்திருந்து நாம் பெற முடியவில்லை என்றவுடன் சட்டென்று மனமுடையக்கூடாது. கிடைப்பதற்கான நேரம்
இது இல்லை என்பதனை புரிந்து கொண்டால் இனி நடப்பது எல்லாமும் நல்லதே என்பதனையும் நீ அடுத்தடுத்து வரும் நிலைகளில் நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். வராகியானவள் உன்னோடு நின்று உனக்கு எதை சொல்வதாக இருந்தாலும் அதிலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒட்டுமொத்த மாற்றங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று பெற்றுவிடுவாய் அல்லவா? தேவையில்லாததை எல்லாமும் இதுவரையிலும் யோசித்து யோசித்து நீ புலம்பியது போதும். தேவையான உண்மைகளை எல்லாமும் எடுத்து சொல்லி வாழும் இந்த நேரம் நிச்சயமாக உனக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனையையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுத்திருந்து பெறும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் இருக்கும் பல அதிசயங்களும் ஆச்சரியங்களும் என்னவென்று உனக்கு புரிய வரும். எது நடந்தாலும் நான் இருந்து உன்னை வாழ வைக்கும் நிலைகளில் நின்று அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நீ பெற்ற பிள்ளையினுடைய விவகாரம் சர்வசாதாரணமான ஒரு விஷயம் அல்ல, மிகவும் உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். அதிலும் குறிப்பிட்ட இந்த 2 ஆண்கள் முன்னின்று அந்த விஷயத்தை பற்றி பேச வருகிறார்கள் என்றால் உன்னுடைய காதுகளை முழுமையாக கூர்மையாக தீட்டித்தான் நீ கேட்க வேண்டும். ரகசியம் என்று இதை சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. உன்னுடைய பிள்ளைகளானாலும் சரி, உன் வீட்டில் இருக்கின்ற யாராக இருந்தாலும் சரி, வெளியில் சென்று வீடு திரும்புவதற்கு சற்று நேரம் தாமதமாகி விட்டது என்றாலும் சரி, உடனடியாக நாம் பயந்து விடுகின்றோம் அல்லவா? இது எல்லோருக்கும் உள்ள இயல்புதான். ஏனென்றால் வெளியில் சென்றவர்கள் எப்படி வீடு திரும்புவார்களோ, அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்களோ, ஏது செய்து கொண்டிருக்கின்றார்களோ என்பது போன்ற ஒரு மனப்போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அவர்கள் வந்துவிட்ட பிறகு அத்தனை நேரம் உனக்குள் இருந்த அந்த பதற்றம் காணாமல் போய்விடும். இப்படியாக வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையும் அந்த பிரச்சனைகள் இருக்கும் பொழுது மட்டுமே நமக்கு நினைவில் இருக்கும். அந்த பிரச்சனைகள் முடிந்தவுடன் ஒன்றுமே இல்லாதது போல நாமும் நம் வேலைகளை பார்க்க தொடங்கிவிடும். இதுபோன்று ஒவ்வொன்று நிகழ்வுகளையும் நாம் சரியாக யோசிக்கும் இந்த நேரத்தில் நாம் முழுக்க முழுக்க எல்லா விஷயங்களையும் சரியாக தெரிந்து கொள்கிறோம் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையுமே வெளியிலிருந்து வரும் பொழுது வீட்டில் முழுமையாக பகிர்ந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் என்றால் அதையும் நீயும் செவிகொடுத்து கேட்பதற்கு தயாராகி விட்டாயானால் ஓரளவிற்கு இவர்களின் மனதில் பொய் என்ற ஒரு விஷயம் இருக்காது. உண்மையை அதிகமாக சொல்வார்கள். என் குழந்தையே, சொல்கின்ற விஷயங்களை பொறுத்தது என்று நீ நினைக்கலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? பொதுவாகவே இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்வது என்றுமே நாம் விரும்புகின்ற சில மனிதர்களினுடைய நேரங்களை மட்டும்தான். எல்லோராலையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, எல்லோருடைய மனதையும் நம்மால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உடன் இருக்கும் நேரங்களில், உடன் வருகின்ற இந்த காலங்களில் முதலில் நீ உணர வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? எப்பொழுதுமே நாம் பெற்ற பிள்ளைகளினுடைய செயல்பாடுகளை எல்லாமும் கண்டு அவர்களை நாம் குறைத்து மதிப்பிட்டு விடுகின்றோம். ஆனால் அவர்களுக்குள் இருக்கும் திறமை என்னவென்று நமக்கு தெரிவதில்லை. அதை வெளிக்கொண்டு வர நாம் ஒருபோதும் முயற்சி செய்வதும் இல்லை. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் முழுக்க முழுக்க நீ நிச்சயமாக எல்லாவற்றையும் முழுக்க முழுக்க தெளிவாக நீ சொல்லி கொண்டிருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, உன்னை சுற்றி வரும் தெய்வங்கள் இனி இந்த வாழ்க்கை உன் வசமாக்கி கொடுக்கும். உன்னுடைய பிள்ளைகளினுடைய திறமைகளை எல்லாமும் வெளிச்சம் போட்டு காட்டும். உனக்கு வேண்டுமானால் நீ பெற்ற பிள்ளையை பற்றிய திறமைகள் அவர்களுக்குள் அடங்கி இருக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வுகள் இன்றி இதுவெல்லாமும் புரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு தெரியும், இந்த வராகி எனக்கு தெரியும், இந்த பிள்ளையினால் எது முடியும் எது முடியாது, இந்த பிள்ளையினால் எதை சாதிக்க முடியும் எதை சாதிக்க முடியாது என்பதனை நான் உணர்ந்திருக்கிறேன். அதை எல்லாமும் சரியாக புரிந்துதான் அந்த பிள்ளைக்கு செய்ய நினைக்கும் விஷயங்களை செய்வதற்கான முழு சுதந்திரத்தையும் நான் கொடுத்திருக்கிறேன். ஒரு குழந்தை ஏதாவது ஒன்றை
புதிதாக செய்ய முயற்சி செய்கிறது என்றால் அந்த இடத்தில் அவர்களுக்கு கை கொடுத்து தூக்க உதவி செய்ய வேண்டும். கை கொடுத்து அவர்களுக்கு உறுதுணையாக நீ நிற்க வேண்டும். எதிலுமே அவர்களுக்கு நீ கொடுக்கும் இந்த விஷயங்கள்தான் அவர்களை மேலும் மேலும் உற்சாகப்படுத்தும். ஆனால் நம் வேலைகளில் கவனம் செலுத்தியும் நம்முடைய செயல்பாடுகளில் அதிகமாக நாம் ஈடுபாடு கொண்டும் அவர்கள் பேசுவதை கேட்பதற்கு கூட நேரமில்லாமல் அவர்கள் செய்து கொண்டு வந்து காண்பிப்பதை பார்க்கக்கூட நேரமில்லாமல் தட்டிவிட்டு செல்வதும் தான் இங்கு பலரினுடைய முழு நேர வேலையாகவும் இருக்கிறது. எதற்காக ஓடுகிறோம், யாருக்காக உழைக்கிறோம், எதற்காக சேர்த்து வைக்கிறோம் என்று கேட்டால் கடைசியில் நிச்சயமாக அவரினுடைய வாழ்க்கையில் இருக்கும் மிக நெருக்கமான ஒருவராக மட்டுமே இருக்க முடியும். வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருந்தோமானால் என்றாவது ஒரு நாள் அந்த பிள்ளை தான் நினைத்தது போல ஒரு சாதனையை இந்த வாழ்க்கையில் படைக்கும். நாம் நம்மீது எப்படி நம்பிக்கை இல்லாமல் இத்தனை காலமும் இருந்தோமோ அதுபோலத்தான் மற்றவர்களின் மீதும் நம்பிக்கை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுபோலத்தான் மற்றவர்களுக்கு நடக்கும் நன்மைகளை நாம் காணாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் இனி உணர வேண்டும். இப்படியே இருந்து கொண்டிருந்தோமானால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு மனச்சங்கடத்தை கொடுத்துவிடும். மேலும் மேலும் உனக்கு மன கஷ்டத்தை கொடுத்துவிடும். என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கை உன்னை இன்னமும் அதிகமாக சோதனைப்படுத்திவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதனையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக இனி தெரிந்து கொள்ள வேண்டும். வராகி சொல்வது போல எந்த இடத்தில் எல்லாமும் இவர்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிறாயோ அந்த இடங்களில் எல்லாமும் இவர்கள் யார் என்பதனை நிரூபிக்க தாமதமாகியிருக்கலாம். ஆனால் ஒருபொழுதும் இவர்கள் முயற்சி செய்யாமல் இருந்தது கிடையாது. இவர்கள் எடுத்து வைத்த இந்த ஒவ்வொரு முயற்சியையும் நீ முழுமையாக புரிந்து கொள்ளும் பொழுதும் இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் நீ முழுமையாக தெரிந்து கொள்ளும் பொழுதும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் என்னவென்று உனக்கே இந்த வாழ்க்கை காண்பிக்கும் பொழுதும் இனிமேல் இவர்களால் முடியும் என்று யோசிக்கும் விஷயங்களை முடிப்பதற்கு நிச்சயமாக நீ உறுதியாக நிற்க வேண்டும். மன உறுதியை ஒருவருக்கு நாம் கொடுத்து விட்டோம் என்றால், அதாவது உன்னை நான் நம்புகிறேன், நீ செய்வதை சரியாக செய் என்ற உறுதியை ஒருவருக்கு கொடுத்து விட்டோம் என்றால் நிச்சயமாக அவர் நல்லதொரு புரிதலோடு இந்த வாழ்க்கையில் அவர் செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக செய்து விடுவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்களை இனிமேலும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க எல்லாவற்றையும் நீ தெளிவோடு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எது போன்ற நேரங்களானாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். சரியாக எல்லாவற்றையும் நீ முறையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எதிலுமே நாம் அடையக்கூடிய நம் நம்பிக்கையை நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இத்தனை காலமும் அம்மா சொல்வது உனக்கு புரிந்ததோ இல்லையோ, இனி வரும் நாட்கள் இதை உனக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன் பிள்ளைகளை பற்றிய கலக்கமும் தவிப்பும் உனக்குள் இருந்து கொண்டிருப்பது உண்மை. அவர்களை பற்றிய எண்ணங்கள் உனக்குள் அதிகமாக வந்து கொண்டிருப்பது உண்மை. ஆனால் சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது என்பது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அவர்களை ஒருபோதும் நீ முன்னேற விடாமல் செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய காரணமாக நீயே மாறி விடுகிறாயல்லவா? ஒரு மிகப்பெரிய விஷயமாக உன் வார்த்தைகள் அவர்களை மாற்றி விடுகிறது. உன்னால் முடியாது என்று நாம் சொல்வதோ அல்லது அவர்கள் செய்யும் போது அவர்களை நாம் காயப்படுத்துவதுமாகவோ இருந்து கொண்டிருந்தோமானால் நிச்சயமாக அது ஒரு நாள்
மிகப்பெரிய வேதனைகளை கொடுத்துவிடும் இந்த வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு நிலை இனி வரக்கூடாது என்று நீ நினைப்பது உண்மை என்றால், இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும், நீ பெற்ற பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களாக இருக்கும் பொழுது, அதற்கு எல்லாமும் என்றும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த முக்கியத்துவம் இவர்களுக்கு ஏன் கொடுக்க வேண்டும் என்று நாளை நான் சொல்லக்கூடிய இந்த 2 ஆண்களும் உனக்கு உணர்த்துவார்கள். அதாவது அவர்களுக்குள் இருக்கும் திறமையை நிச்சயமாக வெளிச்சம் போட்டு காட்டுவார்கள். அவர்களால் எது முடியும் எது முடியாது என்பதனை உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்வார்கள். என்னவென்றும் ஏதுவென்றும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம், இனி அத்தனையிலும் இவர்கள் இருக்கும் இது போன்ற நேரங்களில் உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக சரியாக நான் வெளிச்சத்திற்கு இனிமேல் கொண்டு வந்து விடுவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இதுவரையிலும் நீ சந்திக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முறையாக புரிந்து கொள். முறையாக எதையும் என் பிள்ளை ஏற்று நடந்து கொள். வராகி இருக்கும் பொழுது இனி எதிலுமே உன் மனதிற்குள் தோன்றும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து பதறக்கூடாது. நாளைய தினம் புதன்கிழமை, புதன் பகவானுக்கு உகந்த நாள். புதன் பகவானினுடைய அருள் நிச்சயமாக உன் பிள்ளைக்கு கிடைக்கும் என்றால், அவனினுடைய புத்தி கூர்மையும் நல்ல திறமையும் நிச்சயமாக வெளிப்பட்டு நிற்கும். அதுபோல நாளைய தினம் சதுர்த்தி திதி, விநாயக பெருமானும் உன் வீடு தேடி வருகின்றார் நீ பெற்ற பிள்ளைக்காக. சில நாட்களாகவே உன் வீட்டில் நடக்கும் இந்த விஷயங்களுக்கு ஒரு முடிவு கட்ட இவர்கள் நினைத்தது சரி என்பதனை நான் புரிந்து கொண்டேன். நம் பிள்ளைகளிடம் அதிக குறைகள் இருப்பதை மட்டுமே நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்களுக்கு ஒரு சிறு ஊக்கத்தை கொடுத்தால் அவர்களுக்குள் இருக்கின்ற பல நல்ல திறமைகளும் வெளிச்சத்திற்கு வரும். அவர்களில் இருக்கும் அத்தனை திறமைகளும் வெளிப்பட்டு நிற்கும் என்பதனை நாம் உணர மறந்து விடுகின்றோம். இப்பொழுது இது எல்லாமும் உனக்கு தெரிய வேண்டிய நேரம். இவர்களுக்குள் இருக்கின்ற திறமைகளை அவர்களே வெளிக்கொண்டு வருவார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அவர்களுக்கு நீ உறுதுணையாக இருந்து விட்டால் அது போதும். அந்த நேரத்தில் அவர்களை தட்டி விடாமல், அவர்களின் மனதில் எதிர்மறையான விஷயங்களை கொடுத்து விடாமல், சரியாக நீ என்னவென்று உணர்த்தி விட்டாலே அது போதும். என்றுமே உனக்கு நல்லதுதான் நடக்கும். என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளைத்தான் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என்ன வேண்டும் என்பது இந்த வராகி உனக்காக உறுதுணையாக நின்று எடுத்துச் சொல்லும் இந்த நேரம். அடுத்தடுத்த நிலைகளை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள். அடுத்தடுத்த சூழ்நிலைகளை நீ என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள். நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உன்னை மீட்டெடுக்க வரும் என்பதனையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இது போன்ற நேரங்களில் எல்லாமுமே உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து விட வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லதை எதிர்கொள்ளும் இந்த நேரம், நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எத்தனையோ நிலைகளில் நான் உனக்கு சொல்லும் இந்த விஷயங்களை நீ முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். விநாயக பெருமானினுடைய அருளோடும் நாளைய தினம் புதன் பகவானினுடைய அருளோடும் உன்னுடைய வீட்டில் நிச்சயமாக நீ பெற்ற பிள்ளையினுடைய திறமைகள் ஒவ்வொன்றும் வெளிச்சத்திற்கு வரும் என்பதனை நீ உணர வேண்டும் என்பதனையும் மறக்காதே. நல்லதையே நாம் சொல்கிறோம். இவர்கள் சரியான பாதையில் இல்லை என்று நினைப்பதை விட்டு அவர்கள் பாதையில் சென்று அவர்களுக்கு பிடித்தது என்னவென்பதனை நீ சற்று புரிந்து கொள்ள முயற்சி செய். உன்னை அவர்கள் நிச்சயமாக உனக்கே அடையாளப்படுத்துவார்கள். நீ செய்கின்ற தவறு என்னவென்று நிச்சயமாக அவர்கள் உனக்கு வெளிச்சம் போட்டு காண்பிப்பார்கள். புதன் பகவானாலும் விநாயக பெருமானாலும்
உன் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்க வேண்டும் என்பது கட்டாயம். அது நாளை நடந்தே தீரும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.